ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம கூலி படத்தோட ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா படம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக செம்ம மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மாசாக தான் இருக்கும். ஏன்னா தலைவர் படம் அப்படின்னாலே மாசு தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் படத்தோட டேரக்ஷன் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா அதை விட நம்ம ஹனி பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றத எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வரவங்க கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு 20 டிக்கெட் கிடச்சிது. ஃபுல் டீமாக வந்திருக்கோம் செம்மையாக மாஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாள் வெயிட்டிங் இந்த மூவி பார்க்குறதுக்காக. ஸோ உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தலைவா ஐ லவ் யூ தலைவா. குலி பவர் ஹவுஸ் பவர் பேக் குலி. We love குலி. குலி பவர் பேக். Amazing movie, please watch. தலைவர் பக்கத்துல சிம்ரான் இருந்தாலே நம்ம சிம்ரானை பார்க்க மாட்டோம். கரெக்ட். சனி லியோனே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். சனி லியோனே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்பாவே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இவ்வளவு நான் சொல்லக்கூடாது. குறை சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கு படத்துல? இந்த கேள்வியே தப்பு. குடுக்குறாங்க, யாருக்கு அவார்டு குடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஜெயிலர்ல தலைவரோட ஆக்டிங் இன்னொரு தடவை போட்டு பார்க்க சொல்லுங்க அவளை. அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். மூவியோட உயிரே அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல தான் இருக்கு. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்க்கு லோகேஷ் வந்து ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு. படம் கொஞ்சம் போர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆடியன்ஸ். படத்தை பத்தி பேசணும்னா என்ன வேணா பேசலாம். நம்ம ரஜினியை பத்தி பேசணும்னா மட்டும் மைக்க வாங்கியிருக்கேன். நீங்க ரஜினி பத்தி என்ன வேணா கேளுங்க. ஃபுல்லு மாசு. தலைவர் வந்து ஒரு யங்கா வராரு, தலைவர் கொஞ்சம் ஓல்டா வராரு, ஒரு அப்பாவா வராரு, ஒரு அங்கிளா வராரு, ஒரு கூலியா வராரு, ஒரு ஃபைட்டரா வராரு. ரொம்ப அழகா லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படி மீடிய வாயில வச்சு லெஃப்ட் ரைட் மேல கீழே இருக்கிறார் சார். அதுக்குன்னே படம் பார்க்கலாம் சார். லோகேஷ் படம் அப்படின்னாலே நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துல எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு? ஏதாச்சும் நிறைய கேமியோ தெரியாதவங்க ட்ரைலர்ல தெரியாத கேமியோலாம் இல்ல. ஆடியோ லான்ச்ல யாரை பார்த்தோமோ அவங்க எல்லாம் தான் வந்திருக்காங்க. புதுசா எந்த கேமியோவும் வரல. ஓவரால் ரொம்ப அழகா எல்லா ஸ்டாருக்கும் ஒரு ரோல் கொடுத்து தனியா அதுல சூப்பர் ஸ்டாரா அழகா காமிச்சிருக்காரு. சின்ன பசங்க பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல. இதை விட படத்துக்கு மோசமான அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்க படத்துக்குலாம் யூ கொடுக்குறாங்க. ஏன் நம்ம தலைவர் படத்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது சத்தியமா தெரியல. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே படம் அதாவது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. படம் வந்து பெருசா சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஏன்னா ஜெயிலர் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண அளவுக்கு பண்ணல படம். ஜெயிலர் வந்து தரமா இருக்கும். ஒரு சீனும் வந்து அப்படியே கத்தி மாதிரி இருக்கும். இதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல. லோகேஷ் அவர் வந்து கொஞ்சம் எல்சியூ மாதிரி கொஞ்சம் வேற யாராவது கொண்டு வந்திருக்கலாம். உள்ளுக்குள்ள ஆமீர் கான் அதெல்லாம் கொண்டு வராரு. எல்சியூல இருந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கார்த்தியை கொண்டு வந்திருக்கலாம். ஏதாவது கொஞ்சம் எல்சியூ கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி தலைவர் அவரோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு 73 வயசுல அவரு இப்படி பண்றாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஏன் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, மற்றவங்களாம் வரக்கூடாது குழந்தைங்களாம் தெரியல. ஒன்றும் பெருசா வயலன்ஸ்லாம் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. நல்லா ஜெயிலர்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்க போகுது. மாசுக்கு மாசு, நடிப்புக்கு நடிப்பு, ஸ்டோரிக்கு ஸ்டோரி, லோகியோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு. தலைவர் 75 வயசுல நடிச்சிருக்காங்க. என்ன வேற லெவலா இருக்கு. அனிருத் வேற லெவல்ல மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பா பார்க்கலாம். என்டர்டெய்னிங்கான படம், ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணலாம். என்டர்டெய்ன் ஆகலாம். ஒரு மல்டி ஸ்டார் மூவியா பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் எல்லா ஸ்டாரையும் நீங்க வந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி காட்சிகள் இருந்துச்சு. எங்க நான் போனேன். மெசேஜ் இல்ல, கமர்ஷியல் படம் தான் இது. ஒரு கதை, ஒரு நண்பரை வந்து கொண்டுறாங்க. அதுக்காக இவர் வந்து தேடி போறாரு. அங்க என்ன நடக்குது, ஏன் கொண்டாங்க அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரா. அதான் படத்தோட ஒரு இதுவா இருக்கு. ரஜினி சார் தாண்டி படத்தை யாரு அட்ராக்ட் பண்ண கேரக்டர் யாரு? நிறைய சொல்லிட்டேன். உபேந்திரா சார் நான் வந்து லவ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் தலைவர் மட்டும் தான். அவரை தாண்டி நம்ம வேற யாச்சும் ரசிக்க முடியும். அவ்வளவுதான் தலைவர் தான். அவர் தான் ஃபுல்லா இருக்காரு. அப்படி அடுத்தபடியா மேபி உபேந்திரா தலைவர் பக்கத்துல சிம்ரான் இருந்தாலே நம்ம சிம்ரானை பார்க்க மாட்டோம். கரெக்ட். சனி லியோனே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். சனி லியோனே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா பார்க்க மாட்டேன். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப் அப்படின்னாரு. அதான் போயிட்டாரா? நானும் தேடி ஜெயிலருக்கு எதுக்காக அவார்டு கொடுக்கல தெரியல. இப்ப அவார்டு கொடுத்துருக்காங்களே ஜெயிலர்ல தலைவரோட இதுவா வந்து அவங்க விழா குழு அந்த டெல்லியில இருக்க கமிட்டி பார்த்தாலாம் பார்க்கலாம் தெரியல. ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஜெயிலர்ல நடிச்சாரு. இவனுக்கு எதுக்காக நேஷனல் அவார்டு கொடுக்காம எவனோ ஒரு கபாதி குத்து வச்சுக்கிறானுங்க. இல்ல அந்த அந்த அவார்டுக்கு வந்து தகுதி இல்ல தலைவர்கிட்ட வரதுக்கு. அவ்வளவுதான் உண்மை. நாங்க வந்து இந்த பாருங்க,
இங்க வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஜெயிலர்ல தலைவரோட ஆக்டிங் இன்னொரு தடவை போட்டு பார்க்க சொல்லுங்க அவளை, அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஒரு இத்தனை கோடி மக்களோட அன்பு இருக்குது, ஒரு அவார்டு அது வந்து ஈக்குவலா வேண்டாங்கிறது. பல வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலர்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் எங்க தலைவர் ரசிக்கிறாரு, அவருக்கு அவார்டு கொடுக்கல. நேஷனல் அவார்டுலாம் வந்து இப்ப எதுக்கு நான் சும்மா கடமை கொடுக்கறது எல்லா இடத்துலயும். கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்டிங் பண்ணுவாரு. ஆமா, அந்த ஆக்டிங் எவனா பதில் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. சொல்லுங்க, இது விவாதம் நிறையவே இருக்கட்டும். இல்ல தலைவர் சொல்ற மாதிரி அவார்டு முக்கியமா ரிவார்டு முக்கியமா? ரிவார்டு தான் முக்கியம் எங்களுக்கு, அது போதும். ஸ்டைல பார்த்து அவர் நடிக்கிறத பார்க்கவே மாட்டீங்க. அவரு நடிச்சுதான் இருக்காரு. அவர் நடிக்கலாம் எவனும் இவ்வளவு கோடி மக்கள் பார்க்க மாட்டாங்க, வேர்ல்டு ஃபுல்லா பார்க்க மாட்டான். அவர் எல்லா படத்துலயும் நடிக்கிறாரு, அதை எவனுமே வாட்ச் பண்ண மாட்டான். இந்த படத்துல செமையா ஆக்ட் பண்ணிக்கிறார். பல சீனு சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு மேல யாரு வந்தாலும் அது அவங்களுடைய ஜெனரேஷன் இருக்கும். 1000 கோடி அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. ஏன்னா அமீர் கானை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க படத்துல. இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அமீர் கான் சாருக்கு இது ஸ்கோப்பான படமாவே எனக்கு தோணவே இல்ல. இன்னும் நல்லா வேற எங்கேயாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல அவரை போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே சார், ஓகே ஓகே. எங்களுக்கு கிளைமேக்ஸா கதையான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் சார். அவர் மாசா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். எங்களுக்கு அதை நாங்க பாக்குறோம், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் தான் சார், லோகேஷ் படம் இல்ல. எப்பவுமே அந்த ஆக்ஷனு, ட்ரக்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் ஆஃப் இதுலதான் இருக்கும். இல்ல நான் தான் சொன்னேனே சார், எங்க ஜெனரேஷன் எங்களோட சூப்பர் ஸ்டார்னு நாங்க கூட்டு வந்து காட்டுறதுக்கு எங்களால முடியாது சார். சோ அது ஒரு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆசம் தான், மாசா இருந்தார் விண்டேஜ்ல. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஓவராலா சூப்பர் ஃபிலிம், எல்லாருமே கண்டிப்பா பாக்கலாம் சார். லாஸ்டா வந்து ஒரு போட்டோ காட்டியிருந்தாங்க, அந்த போட்டோல நக்காமாவோட போட்டோ வச்சிருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். இன்னும் விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மாஸ் பண்ணிருப்பாங்க. அதுமே இந்த படத்துல அந்த மாதிரி நான் அதான் சொன்னேன்ல, நான் பியூர் சூப்பர் ஸ்டார் ஃபேனு. நான் கமல் சார் படத்தை பார்க்க மாட்டேன் ஜென்ரிக்காவே. சோ அதனால நான் விக்ரம் படம் பார்க்கல, அதனால எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல.